ஆனா அதனால நாகராணிக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்குங்கிற அறிகுறி நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தாக்குதலோட விளைவுகளால இன்னும் 48 மணி நேரத்துல அவ தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து சாதாரண மனுஷியா இருப்பா ருத்ரா. உன்னோட புண்ணியம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு, இல்லைன்னா எந்தவித விசாரணையும் இல்லாம உனக்கு ஸ்ட்ரெயிட்டா தீர்ப்பு கொடுத்திருப்பாரு ஜட்ஜ் சார். இல்ல மயூரி, அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் பேச்சை நம்பாத. இந்த அர்ஜுன் அமிர்தாவை கத்தியால குத்தி கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மை இது கிடையாது மயூரி. நிச்சயமா இது யாரோ ஒரு எதிரியோட வேலையா தான் இருக்கணும். கண்டிப்பா அதனாலதான் என் மேல சக்தி வாய்ந்த ஆயுதத்தால தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. அது சரி, இவ்வளவு தெளிவா சாட்சி கண்ணு முன்னாடியே இருக்கும்போது நான் கொலை பண்ணலன்னு இவன் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கானே, இவன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஒரு ஆதாரம் இல்ல, இந்த மாதிரி 10 ஆதாரத்தை கொண்டு வந்து வச்சாலும் ஏன் அர்ஜுனை நான் சந்தேகப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் மனசு கள்ளம் கபடம் இல்லாததுன்னு எனக்கு தெரியும். ஆமா இன்ஸ்பெக்டர், அமிர்தனா எனக்கு உயிர். அவங்கள கொடத்தை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களை நான் எப்படி நம்ப வைக்கிறது? சரி, உங்களுக்கு எம்ல சுத்தமா நம்பிக்கை இல்லைல்ல, அமிர்தாவே கேட்டு பாருங்க. இந்த அர்ஜுன் எப்படிப்பட்டவன்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. உண்மை என்னங்கிறத அவங்க வயலே சொல்லட்டும். என் பேச்சை நம்ப மயூரி, என்ன நம்ப மயூரி. அன்னைக்கு என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதானே அர்ஜுன்? ஆமா மயூரி, யாரோ என்னோட விஷயத்துல போய் அமிர்தாவை நல்லா ஏமாத்திருக்காங்க. உனக்கு ஏன் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா ஹர்ஷாவை கேளு, அவன் உனக்கு எல்லாம் உண்மையும் சொல்லுவான். உன் மேல சத்தியம் பண்ணி சொல்ற மயூரி, எனக்கு இந்த கொலை முயற்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன் அமிர்தாவை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணல மயூரி. அர்ஜுன், நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ பயமா இருக்குடா. ஆமா மயூரி, அன்னைக்கு நானும் ஹர்ஷாவும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப யாரோ என் விஷயத்துல வீட்டுக்கு வந்து அமிர்தா கிட்ட பேசி ஏமாத்தி அவங்களை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா யாரோ நல்லா பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க மயூரி. இது ஒரு பெரிய சூழ்ச்சி மயூரி, இது ஒரு பெரிய சூழ்ச்சி. ஆமா அர்ஜுன், இதெல்லாம் யாரோ பெருசா மாஸ்டர் பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் ஹர்ஷா கிட்ட முதல்ல பேசுறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறேன். ஹர்ஷா நமக்கு ஹெல்ப் பண்றதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். நீ தைரியமா இரு அர்ஜுன். உங்க நாடகம் எல்லாம் முடிஞ்சதுன்னா நீ கொஞ்சம் கிளம்புறியாமா? உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர், நான் இப்ப கிளம்பி போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் 2 நாள்ல நீங்க அர்ஜுனை ரிலீஸ் பண்ண போறீங்க. அதை பாக்குறதுக்காக நிச்சயம் நான் திரும்ப வருவேன். என்னம்மா அமிர்தா, ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? அர்ஜுனை பத்தி யோசிக்கிறியா? மாமா, அர்ஜுனோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட பேச வைக்கிறீங்களா? அதுக்கு என்னம்மா, தாராளமா பேச வைக்கிறேன். ஆனா உன் பேச்ச நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கற. நான் சொல்றதையும் நீ கேட்கணும்ல. சொல்லுங்க மாமா. நீ ரத்தம் ஏத்திக்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அர்ஜுனுக்கு நான் ஃபோன் பண்ணி கொடுப்பேன். புரியுதா? இதுக்காக நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. நீ எங்க என் பேச்ச கேட்க போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் இங்க வரப்போறாரு. அவரு பேச்ச நீ எப்படி கேட்காம இருக்கிறேன்னு நானும் பாத்துறேன். ஒரே ஒரு தடவை நான் அர்ஜுன் கிட்ட பேசி ஆகணும் மாமா. என் மனசு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் மாமா. இல்லம்மா அமிர்தா, நான் உன்னை அர்ஜுன்கிட்ட பேச வைக்க முடியாது. ஏமா, அவன் உன் மேல அந்த அளவுக்கு வெறுப்ப கக்குவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மாமா, உங்களுக்கு கூடவா உங்க தம்பி மேல நம்பிக்கை இல்ல? பிறந்ததுல இருந்து அவரை பாக்குறீங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் மனசு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒத்துக்கிறேன், அவருக்கு என் மேல அளவுக்கு அதிகமான கோபம் இருக்கலாம். ஆனா என்ன கொலை பண்ற அளவுக்குலாம் அவர் கீழே இறங்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நான் உறுதியா சொல்றேன், இதுக்கு பின்னாடி யாரோ சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. ஓ அப்பனா அந்த ஆதாரம்? ஆதாரம்லாம் என்ன மாமா, அந்த மாதிரி 1000 ஆதாரங்களை யாரு வேணாலும் உருவாக்கலாம். பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த ஆதாரங்கள் எல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு அர்ஜுன் அங்கிருந்து கூட்டிட்டு வர பொறுப்பு என்னோடது. உன்னோட நம்பிக்கைய நான் சந்தேகப்பட மாட்டேன். வாங்கிக்கோ, அர்ஜுன்கிட்ட பேசு. ஆனா நீ ரத்தம் ஏத்திக்கிட்டே ஆகணும். இந்த விஷயத்துல நான் வேற எதுவும் கேட்க விரும்பல, சரியா? எங்களுக்கு உன்னோட ஆரோக்கியம் தான் முக்கியம். பேசு. எங்க இவர் இன்னும் ஆளைய காணோம்? இவர் வந்த உடனே என் மனசுல இருக்கிற குழப்பங்களை எல்லாம் நான் தீர்த்துக்கலாமா? அங்க அர்ஜுன் நிலைமை எப்படி இருக்கோ என்னமோ. இங்க என்னடான்னா அத்தை சந்தேகப்படுற மாதிரியே நடந்துக்கிறாங்களே. வாணி, ஆ? இன்னும் ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்க. வீட்ல இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது எப்படிங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன விஷயம் சொல்லு வாணி. அதாங்க, நம்ம அர்ஜுன் விஷயம் என்ன ஆச்சு? அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிற விஷயம் என்ன ஆச்சு? எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்க வாணி, நான் லாயர் கிட்ட தான் இப்ப பேசிட்டு வரேன். அது சாட்டர்டே சண்டே கோர்ட் வேற லீவ் இல்லையா, ஸோ மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். எங்க பாவங்க நம்ம அமிர்தா, அவளோட நிலைமையை நினைக்கும் போதே மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமா வாணி, இல்ல நம்ம அர்ஜுனுக்கு அமிர்தா மேல இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அர்ஜுன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க அமிர்தா மேல இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்னு அத்தைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வாணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் நீ பேசுவியா? அத்தை, அது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏ வாணி, என்னைக்குமே இல்லாத சந்தேகம் திடீர்னு என் மேல உனக்கு எப்படி வந்துச்சு? நீயே யோசிச்சு பாரு. இந்த விஷயம் முன்னாடியே எனக்கு தெரிய வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது என்னமோ நான் தான் வேணும்னே அமிர்தாவை கொல்ல சூழ்ச்சி பண்ண மாதிரி நீ பழி சொல்றேன்னு தோணுது. அர்ஜுன் அமிர்தா மேல உயிரியே வச்சிருக்கான். அவ என்ன செஞ்சாலும் சரி, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அர்ஜுன் தாங்கிக்கவே மாட்டான். என் பேர மனசு புண்படுற அளவுக்கு நான் நடந்து போய் நினைக்கிறியா? இத பாரு, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி எல்லார் மனசையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. ருத்ரா, வர வர உன் பொண்டாட்டிக்கு வாய் ரொம்ப நீளமா போகுது. அவ இஷ்டத்துக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பார், அவளை கொஞ்சம் அடக்கி வை. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னென்னமோ நடந்து போச்சு. அமிர்தா இப்ப எப்படி இருக்காங்களோ என்னவோ. அவங்க கண்ணு முடிச்சிருப்பாங்களா? தப்பு என் பேர்ல நினைச்சிட்டு இருப்பாங்களோ? மத்தவங்க மாதிரி நான் தான் அவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு அவங்க நம்பிடுவாங்களா? இப்ப எப்படி எப்படி என் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறது? சார், என்னப்பா? என்னோட போன் ரிங் ஆகுது. அதுக்கு என்னப்போ? அமிர்தா தான் எனக்கு போன் பண்றாங்கன்னு தோணுது. கொஞ்சம் போனை கிட்ட கொடுங்க சார். ஏன் இவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்படிலாம் போன் கொடுக்க முடியாதுப்பா. சாருக்கு தெரிஞ்சதுன்னா என்னதான் திட்டுவாரு. சார், அட்லீஸ்ட் யார் போன் பண்றாங்கன்னு பார்த்து சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். கரண்ட் போட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அமைதியா உட்காரு. சார், பாத்தீங்களா? எங்க அண்ணன் தான் சார் போன் பண்றான். அப்படின்னா அன்னைக்குமா அமிர்தா கண்மடிச்சிருப்பாங்க. என்கிட்ட பேசணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சார், ப்ளீஸ் போன் கொடுங்க சார். என்னையா நீ? தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க கிட்ட போய் யாராவது பேசணும்னு துடிப்பாங்களா? உனக்கு நல்லா பிரம்ம பிடிச்சிருக்கியா? இல்ல சார், போன் பண்றாங்கன்னும் போது நீங்க சொல்றது பொய்ன்னு ஆயிடுச்சு இல்ல?
சார் யாரும் எங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். என் அமிர்தா கிட்ட பேச எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். தயவு செஞ்சு போனை கொடுங்க சார் ப்ளீஸ். சரி சரி, 2 நிமிஷம் தான் கொடுப்பேன். நிறைய டைம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரமா பேசி முடிக்கணும். சொல்றது புரியுதா? ஓகே சார். ஹலோ அமிர்தா, நீங்க தானே? ஹலோ அர்ஜுன். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க அமிர்தா? இது பாருங்க, எனக்கு உங்க மேல கோபம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களை கொலை பண்ற அளவுக்கு நான் கீழ்த்தனமானவ கிடையாது அமிர்தா. நான் அப்படி ஒன்றும் பாவி கிடையாதுங்க. நீங்க என் உயிருங்க. என் உயிருக்கு உயிரான உங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த அர்ஜுன் கீழ்த்தனமானவ கிடையாதுங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அமிர்தா? இந்த அர்ஜுன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேங்க. உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என் உயிரை நான் பறிகொடுப்பேனே தவிர உங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு கெட்ட எண்ணம் எனக்கு கிடையாதுங்க. என் கனவுல கூட என்னால அப்படி நினைச்சு பார்க்க முடியாது. போதும் போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவரு, உங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன் அர்ஜுன் என்னைக்குமே இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். தைரியமா இருங்க, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். அமிர்தா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்க அர்ஜுன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. அர்ஜுனால என்னைக்குமே அமிர்தாவை வெறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இதுவே போதுங்க எனக்கு. நம்ம கண்ணால பாக்குற எல்லாமே உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியுங்க அர்ஜுன். இந்த அமிர்தாவுக்கு அர்ஜுனோட மனசுல எப்பேற்பட்ட இடம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அமிர்தாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பாரு. ஏன் அர்ஜுன், என்னோட அர்ஜுன் என்னைக்குமே இப்படிப்பட்ட தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இதுக்கு மேல அங்க இருக்க கூடாது. கூடிய சீக்கிரமே உங்களை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணுவேன் அர்ஜுன். என் அர்ஜுன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போதும் கொடுப்பா. விட்டா இங்கே மகாபாரதம் பேசிடுவீங்க போல் இருக்கு. சார் வந்தா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. போன குடியா முதல்ல. குடியா. ஹலோ ஹலோ, நீ சொல்றது உண்மையா வாணி? ஆமாங்க, நீங்க வரதுக்கு முன்னாடி அத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப கலவரத்தோட இருந்தாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்க நடந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க பிஹேவியரை பார்க்கும்போது ரொம்ப நேரமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தது போல தெரிஞ்சது. நானும் கொஞ்சம் பொறுமையா வேடிக்கை பார்த்தேன். அதுக்கப்புறம் என் பொறுமை போயிடுச்சு. அத்தை எதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு வாய் தவறி சாவு செய்துக்குன்னு சொன்னாங்க. என்ன, அம்மா சாவு செய்திக்காக காத்திருந்தாங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் பேச்சு மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. நான் உங்களை வற்புறுத்தி கேட்டதுக்கு யாரோ தூரத்து சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சாவு செய்தி இன்னும் வரலையேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அது இதுன்னு சொல்லி என் வாய் அங்கேயே அடிச்சுட்டாங்க. வாணி, அப்படியும் இருக்கலாம்ல? இல்லைங்க, நான் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி எந்த செய்தியும் கிடையாதுங்க. மயூரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தியே, அர்ஜுன் என்னம்மா சொன்னா? பாவம் பாட்டிமா, என்னால அவனை அந்த நிலைமையில பார்க்கவே முடியல.
நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை நம்பு மயூரின்னு என்கிட்ட புலம்பி தீர்த்துட்டான். பாவம் அவன். அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா பாட்டிமா, முதல்ல நம்ம ஏதாவது பண்ணி அர்ஜுனை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதைத்தாம்மா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டிமா, அத பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம் பாட்டிமா. நான் ஹர்ஷா கிட்ட எல்லாத்தையும் பேசியிருக்கேன். அர்ஜுனை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு அவன் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கான். அங்க என்னமோ அவனுக்கு நிறைய பேரை தெரியும் போல இருக்கு. ஒருவேளை அவனால எதுவும் செய்ய முடியலனா அதான் ருத்ரா மாமா இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு பாட்டிமா. என்னமோ மயூரி, மொத்தத்துல என் பேரை நல்லபடியா வீட்டுக்கு திரும்பினா போதும். பாட்டிமா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அர்ஜுன் தான் அமிர்தாவை அட்டாக் பண்ணான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது சுத்தமா போய். அந்த சமயத்துல அர்ஜுன் ஹர்ஷா கூட தான் இருந்துட்டு இருந்தானா. ஹர்ஷா தான் என்கிட்ட சொன்னான். அதுவும் இல்லாம யாரோ அர்ஜுனோட ரூபத்துல அமிர்தா கூட போனதை அவனும் பார்த்திருக்கானா. அட கடவுளே, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? இல்ல, அர்ஜுனோட உருவத்துல வேற யாரோ வந்துட்டு போனாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சு போச்சுன்னா அது பிரச்சனை ஆயிடும். பாட்டிமா, அதுவும் இல்லாம அர்ஜுன் மாதிரியே ஒருத்தன் அமிர்தாவை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனதை நம்ம அர்ஜுனை பார்த்திருக்கதா சொன்னான் பாட்டிமா. ஏன் பாட்டிமா, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? என்னது? அப்போ அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அமிர்தாவை கூட்டிட்டு போனது அர்ஜுன் கிடையாதா? இதை நம்ம எப்படி நம்புறது? ஐயோ கடவுளே, எதை நம்புறதுன்னு எனக்கு புரியலையே. என்ன வேணா இருக்கட்டும், அந்த பாழா போனவ அங்கேயே செத்திருந்தாவது நல்லா இருக்கும். பரவாயில்ல, அவ தலையில அவ ஹாஸ்பிட்டல்ல தான் சாவணும்னு எழுதியிருந்தா யார் மாத்த முடியும்? மொத்தத்துல அர்ஜுன் வீட்டுக்கு சேஃபா வந்தா அதுவே போதும். பாட்டிமா, நீங்க ஏதாவது பண்ணுங்க பாட்டிமா, ப்ளீஸ் பாட்டிமா. சரி மயூரி, என்ன பண்றதுன்னு நான் யோசனை பண்ணி சொல்றேன். நீ போய் படுத்துக்கோ. சரி. குட் ஈவினிங் அமிர்தா. இப்ப ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், கொஞ்சம் டயர்டா இருக்கு. என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்களேன். டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரியா? என் களைப்பு போறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதை வீட்லயே போய் செஞ்சுக்கிறேன். களைப்பு போகணும்னா பிளட் ஏத்தணுமா? ரத்தம் உடம்புல ஏறினாதான் உடம்புல இருக்க களைப்பெல்லாம் தானாவே வெளியில போயிடும். அது சரி, இவர் சொல்லிட்டு இருந்தாரு ரத்தம் வேண்டாம் வேண்டாம்னு அடம்பிடிக்கிறீங்களாமே. ஏமா, சின்ன குழந்தைங்க ஊசி குத்துறதுக்கு அடம் பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உடம்புல ரத்தம் ஏத்த வேணான்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்கள இப்பதான் பாக்குறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாமா, சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க சும்மாவாச்சும் வந்து டாக்டர் என் உடம்புல ரத்தமே இல்ல, ஒரு பாட்டில் ரத்தம் ஏத்துங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க என்னடானா தலைகீழ இருக்கீங்க. ஆமா டாக்டர், நீங்களே நல்லா சொல்லுங்க அவங்களுக்கு. இல்ல, எனக்கு வேண்டாம்னு சொல்றேன் டாக்டர். எனக்கு ரத்தம் ஏத்துக்கிறதுல விருப்பம் இல்ல. அச்சச்சோ, என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? சிஸ்டர், நீங்க போய் பிளட்டுக்கு அரேஞ்ச் ஓகே பண்ணுங்க. டாக்டர். சார், நீங்க ஒரு நிமிஷம் வெளில ஓகே வரீங்களா? டாக்டர். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என் உடம்புல ஓடுறது நாகத்தோட ரத்தமாச்சு. இதுல மனுஷனோட ரத்தம் சேர்ந்தா நான் சாகிறது உறுதி. ச்சே! இந்த மாதிரி நேரத்துல என் குரு இருந்திருந்தா எனக்கு ஒரு வழியை காட்டியிருப்பாரு. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வர விட்டிருக்க மாட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நாகமணியை தேடுற என்னோட முயற்சி என்னையோட முடிய போகுதா? என்னோட மரணம் உறுதி ஆயிடுச்சு. நாகமணியை தேடிக்கிட்டு பூமிக்கு வந்து மனுஷங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு எதிரிங்களோட இடத்த கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து இப்போ என்னடானா நாகமணி அவங்க கிட்டே இல்லாம போயிடுச்சு. அது எங்க இருக்குது என்னால கண்டுபிடிக்க முடியல. நாகமணி நிச்சயமா கிடைச்சிடுங்கிற ஒரே ஒரு காரணத்தால நான் யாருங்கிறதைய மறந்துட்டேன். எல்லா கஷ்டங்களையும் எல்லா சோதனைகளையும் எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். நான் தோத்து இந்த மனுஷங்களுக்கு நடுவுல வாழ்றேன். ஆனா இப்போ
என்னோட எல்லா முயற்சி பண்ணும் தோல்வி அடைகிற அறிகுறி எனக்கு தெரியுது பரமேஸ்வரா. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? அதுக்குள்ள தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு எந்த பரீட்சை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றியே ஆகணும். நாகமணிய மறுபடியும் எங்க உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும். என் தேடுதல் வேட்டை வெற்றி அடைஞ்சே ஆகணும். இதெல்லாம் நடக்கணும்னா உன் கையில மட்டும்தான் இருக்கு பரமேஸ்வரா. என்னை காப்பாத்து. என்னோட தர்ம சங்கடத்துக்கு நீதான் ஒரு பரிகாரத்தை காட்டணும்.